பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 2வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் என்பதாக. இயேசு உங்களுக்கு நல்ல ரசத்தை தருவார். ஜீசஸ் வில் கிவ் யூ குட் வைன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வேதாகமத்தில் அநேக இடங்களில் திராட்சை ரசம் என்பது திராட்சை பழத்தை பிழிந்தால் வரும் ரசத்தை குறிக்கிறது. மது அல்லது மதுபானம் என்பது சாராயத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. முதலில் தேவன் தான் ஆதாம் ஏவாளின் திருமணத்தை தலைமை தாங்கி நடத்தினார். இன்று தலைமை விருந்தினர்களாக அரசியல் தலைவர்களையும் சினிமா நட்சத்திரங்களையும் பணம் படைத்தவர்களையும் அழைக்கும் விசுவாசிகள் ஆண்டவரை தலைமையாக வைத்து திருமணத்தை நடத்த தவறுவதை காண முடிகிறது. இப்படி திருமணத்தை கனப்படுத்துகிற நம் ஆண்டவர் கானாவூர் என்னும் ஊரில் முதலாக அற்புதத்தை செய்தார். அந்த திருமண விழாவில் திராட்சரசம் குறைபட்டு போனது. திருமண விழாவில் சாப்பாடு குறைபட்டால், சாப்பாடு சுவை இல்லாமல் இருந்தால் அதை குறித்து அநேக தவறாக பேசுவதை இந்நாட்களிலும் காண முடியும். திருமணத்தில் சாப்பாட்டில் குறை இருக்கும் என்றால் அதை நடத்துபவர்களுக்கு அவமானம் வரும். மற்றவர்களுடைய பழிச்சொல்லுக்கு ஆளாவார்கள். இரு வீட்டார்களுக்கும் நடுவில் சண்டைகளும் சச்சரவுகளும் வரும். இப்படிப்பட்ட அவமானம் பழிச்சொல்லின் நடுவில் ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். பற்றாக்குறைகளும் செலவழிந்து போன திராட்சரசம் போன்ற சூழ்நிலையிலும் நீங்கள் காணப்படலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு பழைய ரசத்தின் சுவையை காட்டிலும் அதிக சுவையுள்ள புதிய ரசத்தை கொடுத்து மகிழ்ச்சி நிறைந்த திருமணமாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கையிலும் அதிக சுவையுள்ள நல்ல ரசத்தை, அதாவது சுவையுள்ள புது வேலையை, சுவையுள்ள நல்ல குழந்தையை, சுவையுள்ள சரீர நன்மைகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார். முதலில் சாப்பிட்டவர்கள் சுவை குறைந்த ரசத்தை குடித்தார்கள். கடைசியில் சாப்பிட்டவர்கள் சுவை மிக்க ரசத்தை குடித்தார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலனடைவார்கள். திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு வந்தவர்கள் அதிகாலையில் சிலர் வேலைக்கு வந்தார்கள், மத்தியானத்தில் சிலர் வேலைக்கு வந்தார்கள், மாலையில் சிலர் வேலைக்கு வந்தார்கள். தோட்டத்தின் எஜமான் கடைசியில் வேலைக்கு வந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்தான். தாமதமாக வேலை கிடைத்தவர்களுக்கு கர்த்தர் அதை மகிழ்ச்சியாகவும் சுவையாகவும் மாற்றினார். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் எந்த விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் மிகவும் சுவையுள்ளதாக நல்லதாக நிச்சயமாய் கொடுப்பார். பற்றாக்குறைகள் இருக்கும் சூழ்நிலைகளில் இயேசுவின் கரத்திலிருந்து புது ரசத்தை எதிர்பாருங்கள். சுவையுள்ள அனுபவத்திற்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. சுவையற்ற மதுரமில்லாத எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உம்முடைய பிள்ளைகளை களிகூற பண்ணுவீராக, மகிழ பண்ணுவீராக. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருந்தது போல முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் அதிக சுவையுள்ளதாய் காணப்பட்டதை போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி நீர் செய்ய போகிற காரியங்கள் அதிக சுவையுள்ளதாய் அதிக ஆசீர்வாதமாய் காணப்பட போகிறது. அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய காத்திருப்புகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருகிற கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. தடைகளை கர்த்தர் நீக்கி போடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.